ஸோ அனைவருக்கும் வணக்கம். ஆல்ரெடி நம்ம வந்து டார்கெட் டபுள் ஸ்டார்ன்னு சொல்லி ஒரு சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணோம். அப்புறம் ஊடால வந்து சில காரணத்துக்காக இத ஹோல்டு பண்ணியிருந்தோம். இப்ப மறுபடியும் ஒன்ஸ் அகைன் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஏன்னா, இப்ப எஸ்ஐ எக்ஸாம் வந்து கொஞ்சம் டேட் தள்ளி போயிருக்கு. அண்ட் போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாம் வரப்போகுது. ஸோ 2க்கும் கம்பைன்டா இந்த சீரிஸ் வந்து நடத்த போறோம். அதாவது இந்த சீரிஸ் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, வந்து ஸ்கூல் புக்ஸ முழுமையா வந்து கவர் பண்ணி, அதாவது ஸ்கூல் புக்ஸ்ல இது கன்டென்ட் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் ஃபுல்லாத்தையுமே உங்களுக்கு எடுத்து குடுத்துரும். ஸோ அதாவது இந்த 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 போர்ஷன்ல, இந்த லெசன்ல இந்த கொஸ்டினா இருக்குன்ற மாரியான ஒரு ப்ரிடிக்ஷன்ல வந்து நம்ம எடுத்து குடுத்துருவோம். ஸோ, அதனால வந்து உங்களுக்கு ஒவ்வொரு பாட வாரியா வந்து இந்த சீரிஸ் ஒண்ணு இருக்க போகுது. ஸோ, டெய்லி உங்களுக்கு இந்த வீடியோ வந்துரும். ஸோ, கண்டிப்பா எல்லாருமே இத பாருங்க. உங்களுடைய போலீஸ் எக்ஸாம் நண்பர்களுக்கும் இத ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம கணியன் சார்பா ரீசென்ட்டா வந்து கம்பைன்டு கோர்ஸ், அதாவது சப் இன்ஸ்பெக்டர் அப்புறம் போலீஸ் 2யும் சேர்த்து வந்து ஒரு கம்பைன்டு கோர்ஸ் நடத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ, அதுக்கான டெமோ கிளாஸ் வந்து நமக்கு இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு 3 நாளைக்கு டெமோ கிளாஸ் இருக்கு. ஸோ, அத பத்தி தகவல் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ, இந்த கம்பைன்டு கிளாஸ் என்னன்னா வந்து இப்ப சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் வந்து நம்ம கண்டிப்பா ஒரு 1 மந்த் 1 1/2 மாசம் தள்ளி போற மாரி தான் இருக்கு. ஸோ, அதுவும் பிளஸ் வந்து கான்ஸ்டபிள் வரப்போற கான்ஸ்டபிள் கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஆகஸ்ட் மாசம் ஷூரா வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, அதுக்கப்புறம் செப்டம்பர், அக்டோபர் எக்ஸாம் வச்சா தான் அடுத்தவங்க பிசிக்கல் நடத்த முடியும். அதனால வந்து இந்த ஒரு 2 மாசத்துல வந்து 2யும் கம்பைன் பண்ணி ஒரு கோர்ஸ் வந்து கணினி ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ, அதற்கான பேட்ச் வந்து இன்னையிலருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. 16த் ஜூலைலருந்து. ஸோ, இந்த 3 நாள் டெமோ கிளாஸ் இருக்கு. கண்டிப்பா எல்லாரும் ஜாயின் பண்ணுங்க. ஸோ, இது எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்கள படிக்க வைக்க போறோம். விச் மீன்ஸ் வந்து நம்ம சொல்ற கன்டென்ட்ட மட்டும் ஃபாலோ பண்ற மாரியான ஒரு ஸ்ட்ரிக்ட் ரூல குடுத்துட்டு படிச்சே ஆகணுன்ற மாரி ஒரு ஒரு பில்டப் பண்ணி ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ, கண்டிப்பா வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த கிளாஸ் எப்படி இருந்துச்சு டெமோ வந்து பாருங்க எல்லாருமே. ஸோ, நம்முடைய அகாடமி வந்து மதுரை சிம்மக்கல்ல இருக்கு. ஸோ, தேவைப்படுறவங்க ஸ்கிரீன் நம்பருக்கு அனுப்புங்க. 7845454747 அல்லது 8754754444 கால் பண்ணுங்க. ஸோ, இது ஒரு முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மென்ட். அண்ட் இன்னொரு அனௌன்ஸ்மென்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ எஸ்ஐக்குன்னு நம்ம ஆல்ரெடி காம்போ புக், அதாவது நல்ல ஒரு ஒரு ரெஸ்பான்ஸ் பெற்ற ஒரு புக்கு. ஒரு 20 செட் காம்போ புக்கு. ரொம்ப சீப்பான ஒரு பிரைஸ் நம்ம குடுத்துட்டு இருக்கோம். ஸோ, இந்த ஆஃபர் பிரைஸ இன்னும் மேம்படுத்துறதுக்கு, ஏன்னா எஸ்ஐ எக்ஸாம் கொஞ்சம் இப்ப டிலே ஆறதுனால ரிவிஷனுக்கு பயன்படுத்துற மாரி ஒரு 2 ஆஃபர் சேர்த்து ஒண்ணு கொண்டு வந்திருக்கோம். ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்ஐ உடைய அந்த காம்போ செட் புக் பிளஸ் வந்து கிங் டெஸ்ட் பேட்ச். ஆல்ரெடி கிங் டெஸ்ட் பேட்ச் பத்தி நம்ம பேசியிருந்தோம். ஒரு வீடியோ தனியா போட்டிருக்கோம். ஸோ, ஒரு 40 டெஸ்ட் வந்து இதுல வந்து அந்த புக் பேஸ் பண்ணி இந்தந்த பேஜ் டூ இந்த பேஜ்ன்னு சொல்லி நம்ம படிக்க சொல்லி ஒரு டெஸ்ட் பேட்ச் போட்டிருந்தோம். ஸோ, அந்த கிங் டெஸ்ட் பேட்சும் இந்த 20 செட் காம்போ புக்கும் வந்து ஒரு ஆஃபர் பிரைஸ்ல போட்டிருக்காங்க. அதாவது 3000ன்ற ஆஃபர் பிரைஸ்ல போட்டிருக்காங்க. ஸோ, 2ம் சேர்த்து, அதாவது இந்த 20 செட் காம்போ பிளஸ் வந்து கிங் டெஸ்ட் பேட்ச் 2ம் சேர்த்து ஒரு சூப்பர் ஆஃபர் குடுத்துருக்காங்க. ஸோ, இந்த ஆஃபர் வந்து ஒரு 7 டேஸ்க்கு மட்டும் தான் உங்களுக்கு வேலிடிட்டி இருக்கும். ஸோ, இதுவும் தேவைப்படுறவங்க நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய இத பதிவு பண்ணிக்கோங்க. ஸோ, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொன்ன மாரி வந்து இந்த சீரிஸ் எப்படி இருக்க போகுது பார்த்தீங்கன்னா, வந்து உங்களுடைய ஸ்கூல் புக் பேஸ் பண்ணி இருக்க போகுது. ஸோ, இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நம்ம எக்கனாமி பார்க்க போறோம். ஸோ, எக்கனாமில வந்து 6 டூ 10த் எக்கனாமி ஃபுல்லா பார்க்க போறோம். இது வந்து நமக்கு சில பார்ட்ஸா வரும். ஸோ, இது சில பகுதிகள் அந்த இந்த இந்த வீடியோஸ் இருக்கும் உங்களுக்கு. ஸோ, இன்னைக்கு வந்து ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இத கன்டினியூவா பாருங்க. ஸோ, நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. இதை சப்போர்ட் பண்றத பொறுத்து தான் இந்த வீடியோ நம்ம கன்டினியூ பண்ணலாம்னு பிளான் நம்ம இருக்கோம். ஓகே. ஸோ, அதனால வந்து இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் பார்த்துடலாம். ஸோ, 6த் ஸ்டாண்டர்ட்ல நம்ம ஸ்டார்ட் பண்றோம். பொதுவா எக்கனாமி பொறுத்தவரைக்கும் 6th அண்ட் 10th வரைக்கும் பெருசா கண்டென்ட் கம்மி தான் நமக்கு. 10த்ல தான் கொஞ்சம் நெறைய கண்டென்ட் இருக்கும். 6 டூ 9th வரைக்கும் கொஞ்சம் மினிமஸா இருக்கு. அந்த மினிமைல இருந்து நம்ம கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கோம். இது எல்லாமே எக்ஸ்பெர்ட்டிங் கொஸ்டின் வரக்கூடிய எஸ்ஐ அண்ட் போலீஸ் எக்ஸாம் அண்ட் டிஎன்பிஎஸ்சிக்கு யூஸ் ஆகுது கண்டிப்பா உங்களுக்கு. ஸோ, உங்க 11, 12th வந்து நெறைய பார்க்கலாம். 11, 12th வந்து உங்களுக்கு வந்து எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். எஸ்ஐ, போலீஸ். ஏன்னா போலீஸ்னா உங்களுக்கு 11th போமாட்டாங்க கிடையாது. ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய கரண்ட் சினாரியோ பார்த்தீங்கன்னா, காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்தவரைக்குமே அவங்க டாபிக்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. அவங்க 10th ஸ்டாண்டர்ட்னு சொன்னா கூட அவங்க என்ன பண்றாங்கன்னா, கொஞ்சம் தாண்டி வெளிய போறாங்க. அந்த வெளிய போற கொஸ்டின் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க எப்பவுமே. ஏன்னா எப்பவுமே வந்து ஒரு காமனான கேள்விகள் வந்து எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா அந்த காமன் கொஸ்டின் தாண்டி வெளிய போற கன்டென்ட் தான் எல்லாத்துக்குமே ஒரு தெரியாத கேள்வியா இருக்கும். டீகோட் பண்ணணும். ஸோ, அந்த மாரி நமக்கு வந்து அது இருக்கும். அதனால 11, 12th வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம 6th அண்ட் 10th இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் ஒரு போர்ஷன் பார்க்கலாம். ஸோ, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ, தேன் சேகரித்தல் என்பது எந்த நிலை தொழிலாகும்? ஸோ, இது ரொம்ப நல்லா தெரியும் உங்களுக்கு. பொதுவாவே நமக்கு வந்து நம்ம பொருளாதாரத்துல வந்து செக்டார்ஸ் சொல்லி பிரிப்பாங்க. பொருளாதாரத்துடைய துறைகள் 3 வகையா இருக்கும். முதல் நிலை, 2ஆம் நிலை, 3ஆம் நிலை. அதாவது பிரைமரி, செகண்டரி, டெர்ஷியரி சொல்லுவாங்க. பிரைமரி என்ன அப்படின்னா வந்து வேளாண்மை சார்ந்த எல்லாமே என்னது? ஒரு பிரைமரி. அதாவது வேளாண்மை சார்ந்த எல்லாமே என்னது? முதல் நிலை. அதாவது அக்ரிகல்ச்சர், அப்புறம் வந்து அக்ரி சார்ந்த எல்லாமே கால்நடை வளர்ப்பு, தேன் வளர்ப்பு, பட்டுப்புழு வளர்ப்பு, இந்த மாரி அக்ரிகல்ச்சர்ன்னு சொல்லக்கூடிய அந்த வகைகளோட எல்லாமே என்னது? பிரைமரி தான். அடுத்து செகண்டரி என்னது? தொழில், இண்டஸ்ட்ரீஸ். அதாவது இது இன்னும் சிம்பிளா வச்சுக்கணும்னா, ஒரு பிரைமரி என்பது வந்து ஒரு பொருளுடைய ஆரிஜின். அதாவது இப்ப நான் வந்து ஒரு சேர் எடுக்கிறேன் அப்படின்னா, அந்த சேரோட ஆரிஜின் என்னவா இருக்கும்? ஒரு மரமா இருக்கும். சரியா? அப்ப அந்த மரத்த உற்பத்தி பண்றவங்க யாரு? பிரைமரி. ஒரு பொருளோட ஆரிஜின் உருவாக்குறவங்க தான் பிரைமரி. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அடுத்து வாங்க 2ஆம் நிலை.
இரண்டாம் நிலை என்ன அப்படின்னா வந்து அந்த ஆரிஜினான பொருளை வந்து பயன்பாடுக்கு மாத்துறவங்க. அதாவது ஒரு ஒரு சாதாரண ஒரு பொருளை வந்து கன்சியூமிங் குட்ஸா மாத்துறவங்க தான் யாரு? இரண்டாம் நிலை. ஸோ அவங்க யாரு? இண்டஸ்ட்ரீஸ், தொழில்துறை தான் என்னது? இரண்டாம் நிலை. அடுத்து மூன்றாம் நிலை யாருன்னா வந்து சேவை வழங்குபவர்கள். அதாவது இந்த உற்பத்தி பண்ண பொருளை வந்து கன்சியூமர்ட்ட சேர்க்குறாங்கல்ல, அவங்க தான் யாரு? இந்த மூன்றாம் நிலை. அப்ப ஆரிஜின் மேக் பண்றவங்க முதல் நிலை, அதை உற்பத்தி பண்றவங்க இரண்டாம் நிலை, அதை வழங்குறவங்க மூன்றாம் நிலை. புரியுதா உங்களுக்கு? ஸோ இதுதான் வந்து கேட்டகரி. ஆனா இதுக்குள்ள நமக்கு வந்து குறிப்பிட்டு கேட்பான். இப்ப சொன்ன மாதிரி வந்து கால்நடை வளர்ப்பு அக்ரியில ஒரு கேட்டகரி. இப்ப இப்போ ஒரு இரும்பு ஆலை அல்லது பருத்தி ஆலை அப்ப என்னது? அது இண்டஸ்ட்ரி பேஸ் பண்ண ஒரு டைப். ஸோ அது மாதிரி உங்களுக்கு பர்ட்டிகுலரா கேட்பாங்க. இப்ப ஐடி செக்டார், வங்கித்துறை மூன்றாம் நிலை. ஸோ அந்த மாதிரி வந்து நமக்கு காமனா வேளாண்மை முதல்நிலை, தொழில்துறை இரண்டாம் நிலை, சேவைத்துறை மூன்றாம் நிலை. சரியா? ஸோ இந்த மாதிரி பார்க்கலாம். அப்ப இதுக்கு ஆன்சர் நம்ம என்ன வரும்னா பார்த்தீங்கன்னா பிரைமரி. ஏன்னா தேனீ என்பது என்னது? தேனீ சேகரித்தல் என்னது? ஒரு வேளாண் சார்ந்த தொழில். சரியா? இப்ப சில கொஸ்டின் கேட்பாங்க. கட்டுமான தொழில் என்ன அப்படின்னா, அது இரண்டாம் நிலை. ஏன்னா கட்டுமானம் என்பது என்னது? நமக்கு வந்து பொதுவாவே அது வந்து ஒரு சேகரிப்பு. அதாவது ஒரு சிமெண்ட், ஒரு செங்கல் இதெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு குட்ஸா ரெடி பண்றாங்க. அதாவது கன்சியூமிங் குட்ஸ் நல்லா வச்சுக்கோங்க. நுகர்வோர் பொருள் எல்லாம் உற்பத்தி பண்றவங்கலாம் யாரு அப்படின்னா, இரண்டாம் நிலை. சரியா? எனக்கு இன்னொரு கேள்வி கேட்கிறேன். நீங்க கமெண்ட் பண்ணுங்க ஆன்சருக்கு. அதாவது இந்த எண்ணெய் சுத்திகரிப்பு என்பது எந்த நிலை? அதே மாரி எண்ணெய் கிணறு இது என்ன நிலைன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் ரிப்ளை பண்றேன். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் என்ன என்னது? பிரைமரி. ஓகே. ஸோ அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஸோ பால் பண்ணை என்பது எவ்வித துறை சார்ந்தது? பொதுவாவே நமக்கு சொன்ன மாரி, அந்த நிலைகள் மாரியே துறைகள் நமக்கு இருக்கு. அதாவது இந்த பொதுத்துறை, அதாவது தனியார் துறை, அல்லது கூட்டுறவுத்துறை, அல்லது தனியார் மற்றும் பொதுத்துறை, பப்ளிக் அண்ட் பிரைவேட் பார்ட்னர்ஷிப்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாரி சொல்லும்போது, இப்ப நமக்கு வந்து பால் உற்பத்தி என்ன அர்த்தம்? பால் பண்ணை பொதுவாவே நம்ம பால் பண்ணைன்றது என்ன அர்த்தம்னா வந்து, அங்க மக்களுடைய பங்கு இருக்கும், அரசாங்கத்தின் பங்கு இருக்கும், அல்லது ஒரு அமைப்போட பங்கு இருக்கும். அரசாங்கம்னு யார சொல்லுவோம்? இங்க அரசாங்கம்ன்ற வார்த்தை வந்து நமக்கு எத குறிக்கும் அப்டின்னா, ஒண்ணு அது வந்து தனிப்பட்ட ஒரு அமைப்ப குறிக்கும். அதாவது ஒரு தனியார் துறையை குறிக்கும். இல்ல அரசு சார்ந்த துறையை குறிக்கும். இப்ப எக்ஸாம்பிள் நம்ம ஊர்ல யார் இருக்கா? ஸோ ஆவின் பால் பண்ணை ஆவின் அமைப்பு பார்த்தீங்கன்னா, ஒரு யூனியன் அமைப்பு. ஏன்னா, அதுல வந்து மக்கள் வந்து அதுல வந்து ஒன் ஆஃப் த ஷேர் ஹோல்டர் பங்குதாரர் இருப்பாங்க. ஏன்னா, அது விவசாயிகள் தரக்கூடிய பால் தான் யார் அத பிரிசர்வ் பண்ணி ரெடி பண்றா? ஆவின். அப்ப இது என்ன அப்டின்னா, 2 பேருடைய பங்கு இருக்கு. மக்களுடைய பங்கு இருக்கு, அரசின் பங்கு இருக்கா? அப்ப இது மாரி கூட்டா இருந்தா என்ன பேர் சொல்லுவாங்க? அதுக்கு பேர் வந்து என்னது? கூட்டுறவுத்துறைன்னு சொல்லுவாங்க. அதாவது 2 பேருடைய பங்கு இருக்கணும். ஏன்னா இங்க ஓனர் யாரும் கிடையாது. அரசாங்கம் ஓனர் கிடையாது. இங்க மக்கள் தான் ஓனர். ஏன்னா அவங்களும் ஒரு 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 பார்ட்னர் மாரி வச்சுக்கோங்க. சரியா? அப்ப நமக்கு வந்து இந்த மாரி கூட்டுறவுத்துறை என்ன அப்டின்னா வந்து மக்களும் இருப்பான். பிளஸ் ஒரு யூனியன். வாட் இஸ் யூனியன் அப்டின்னா, ஒரு அரசாங்கமா இருக்கலாம், ஒரு தனியார் அமைப்பா இருக்கலாம். இப்ப ஆரோக்கியா இருக்குல்ல, அது ஒரு கூட்டுறவு அமைப்பு தான். ஏன்னா அது தனியார் இருக்கு. இப்ப ஆவின்றது அரசாங்கத்துடையது மாரி, ஆரோக்கியா என்னது? தனியாருடைய அமைப்பு. அப்ப அங்க ஏன்னா மக்கள் அந்த பால் பொருள் தராம தனியார் மட்டும் பண்ண முடியாது. ஏன்னா அவ்வளவு பாசிபிளே கிடையாது. ஏன்னா இந்த பால் உற்பத்தி இவ்வளவு பெருசா வந்ததுக்கு முக்கியமான காரணம் என்னது? பசுமை புரட்சி. அதாவது நம்முடைய வர்கீஸ் குரியன் உருவாக்கிய பசுமை புரட்சி தான் காரணம். ஸோ அதனால வந்து இந்த பால் துறை என்பது என்ன அப்டின்னா வந்து ஒரு கூட்டுறவு அமைப்பாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்ப இதுக்கு ஆன்சர் சி தான். ஸோ இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா பழைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இது என்ன துறை? இது என்ன சொசைட்டி? கூட்டுறவு சங்கம். பொதுவாவே இது இந்த கூட்டுறவு துறைகள்ன்றது எதுக்காக இருக்குன்னா, இன்னொரு முக்கிய தகவல் சொல்றேன். இது வந்து இந்த கிராம பொருளாதாரம், ரூரல் எக்கனாமி, கிராம பொருளாதாரத்தை மேம்படுத்த தான் இந்த மாதிரி துறைகளை வந்து மோஸ்ட்லி வச்சிருப்பாங்க. சரியா? ஸோ அப்ப ஆன்சர் செகண்ட் ஒன்னுக்கு சி. ஓகே. 3ஆம் கேள்வி. ஸோ இது நல்ல கேள்வி. இது நிறைய டைம் கேட்டிருப்பான். பொதுவாவே இவங்க எக்கனாமியை பொறுத்த வரைக்குமே பிலாசபர்ஸ் பத்தி கண்டிப்பா கேள்வி கேட்பாங்க. எஸ்ஐயோ இல்ல பிசியோ. இந்த அறிஞர் என்ன சொன்னாரு? யார் ஃபாதர்? யார் வந்து இதுக்கான ஒரு டேர்ம் சொன்னது? அந்த மாதிரி வந்து இந்த பிலாசபர்ஸோட பேர் வந்து எப்பவுமே கேட்பாங்க. அதுல ஒரு அடிக்கடி கேட்கிற கேள்வி தான் வந்து இந்த ஃபாதர் ஆஃப் எக்கனாமி, பொருளாதாரத்தின் தந்தை யார்? பொருளியல் தந்தை யாருன்னு கேட்பாங்க. எல்லாத்துக்குமே தெரியும் உங்களுக்கு யாரு? ஆடம் ஸ்மித். ஸோ ஆடம் ஸ்மித் தான் ஃபாதர் ஆஃப் எக்கனாமி. ஸோ இது தெரியும். அப்ப நமக்கு அடுத்த கேள்வி என்ன வரணும்? ஏன் இவர் ஃபாதர்னு சொல்றோம்? ஏன்னா நம்ம வந்து ஒரு காரணம் இல்லாம ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ண மாட்டாங்க யாருக்குமே. அப்ப இந்த ஸ்மித்தை வந்து ஏன் ஃபாதர்னு சொல்றோம்னா, அவர் எழுதிய ஒரு புத்தகம். அந்த புத்தகத்து என்ன பேரு? வெல்த் ஆஃப் நேஷன் சொல்லி ஒரு புத்தகம் இருக்குங்க. ஸோ இந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா, இந்த ஆடம் ஸ்மித் என்ன பண்றாருன்னா, இவர் தான் முதல் முறையாக பொருளாதாரத்தை வகை பண்றாரு. அதை என்ன பண்றாருன்னா, ஒரு எக்கனாமினா அந்த எக்கனாமியோடைய டைப்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாரு. ஏன்னா அது இந்த வரைக்கும் நம்ம யாரும் சொன்னது கிடையாது. பொருளாதாரம் வந்து ஒரு கல்வியா இருந்துச்சு, அப்புறம் அறிவியலா மாறிச்சு, ஒரு வாழ்வியல் படமா மாறிச்சு. நமக்கு நிறைய அறிஞர்கள் பார்ப்பீங்க. நமக்கு ஆடம் ஸ்மித், ஆல்ஃபிரட் மார்ஷல்,
சாமுவேல்சன் இந்த மாதிரி நிறைய பேர் வருவாருங்க. அதில் முக்கியமான அவர் யார்? நம்மளுடைய ஆடம் ஸ்மித். அவர் எழுதிய புத்தகத்துக்கு பேர் என்ன? வெல்த் ஆஃப் நேஷன், நாடுகளின் செல்வம் சொல்லி குறிப்பிடுவாங்க. ஸோ இந்த புத்தகத்தில் என்ன குறிப்பிட்டிருப்பாருன்னா, இந்த எக்கனாமியோட வகைப்பாடு பண்ணியிருப்பாரு. அந்த வகைப்பாட்டில் முதல் வகை என்ன சொல்லுவாங்கன்னா வந்து முதலாளித்துவம் சொல்லுவாங்க, கேபிட்டலிஸ்ட் எக்கனாமி. முதலாளித்துவம் என்ன அர்த்தம் அப்படின்னா தனியாரோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். அப்போ அந்த முதலாளித்துவம்ன்ற ஒரு விஷயத்த வந்து சொன்னது யார் அப்படின்னா வந்து ஆடம் ஸ்மித் தான். ஸோ ஆடம் ஸ்மித்தை வேற என்னன்னு சொல்லி அழைப்பாங்கன்னா முதலாளித்துவத்தின் தந்தைன்னு சொல்லுவாங்க. கேபிட்டலிஸ்ட் எக்கனாமியோட ஃபாதர் யார் அப்படின்னா அது ஆடம் ஸ்மித் தான். ஏன்னா அவர் சொல்லுவார் தனியாரோட ஆதிக்கம் அதிகமாக இருந்தால் தான் எக்கனாமி சீக்கிரமாக க்ரோ ஆகும்னு சொல்லுவார். அது போக இவர் சொன்ன இன்னும் சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த மறைமுக கைகள், இன்விசிபிள் ஹேண்டுன்ற ஒரு தியரி சொன்னது இவர் தான். இன்விசிபிள் ஹேண்ட் சொல்லுவார். அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த வரி கோட்பாடு, கெனியன் ஆஃப் டாக்ஸேஷன் சொல்லுவார். கெனியன் ஆஃப் டாக்ஸேஷன் சொல்லி ஒரு கோட்பாடு இருக்கு. அது யார் சொல்லியிருப்பா? ஸ்மித் தான். ஸோ ஸ்மித்தோட கான்ட்ரிபியூஷன் எக்கனாமி ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால தான் நம்ம ஃபாதர்னு சொல்கிறோம் அவரை. ஏன்னா நமக்கு வந்து ஃபாதர்னா ஏன் சொல்கிறாங்கன்னா காரணம் தெரியணும். ஏன்னா இந்த கேள்வி எப்போவுமே கேட்பாங்க உங்களுக்கு. இந்த புக் எப்போ வந்துச்சு, இந்த புக்கோடைய ஆத்தர் யார், இந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க. ஸோ எனக்கு இன்னொரு கேள்வி நான் கேட்குறேன். இந்த வெல்த் ஆஃப் நேஷன்ற புத்தகம் எந்த ஆண்டு வந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் அதையும் செக் பண்ணுறேன் உங்களுக்கு. சரியா? ஓகே. அப்போ தேர்ட் ஆன்சர் என்னது? பி த ஆன்சர். ஸோ விஎம் ஸ்மித், ஓஸ்மான் ஸ்மித், ஜான் மார்ஷல் இவங்கெல்லாம் வந்து நமக்கு எக்கனாமி பாலிட்டி வருவாங்க. இப்போ ஓஸ்மான் ஸ்மித் யார்? ஆர்பிஐயோடைய முதல் ஆளுநர் இருப்பார். ஆர்பிஐயோட ஃபர்ஸ்ட் கவர்னர். ஜான் மார்ஷல் யாருன்னு பார்த்தீங்கன்னா த ஜுடிஷியல் ரிவ்யூன்னு சொல்லக்கூடிய நீதி புனராய்வுன்ற வார்த்தையை பயன்படுத்தின ஒரு நபர். சரியா? ஸோ இந்த மாதிரி சில பேர் வருவாங்க. ஸோ அப்போ தேர்டுக்கு ஆன்சர் பி. ஓகே. ஃபோர்த் ஒன்று வருவோம். ஸோ ஹூ இஸ் கால்ட் அ இண்டஸ்ட்ரியல் ஆர்கனைசேஷன்? தொழில் அமைப்பாளர் என்பவர் யார்? இது நல்ல கேள்வி. இந்த கேள்வி உங்களுக்கு ரீசெண்டாக டிஎன்பிஎஸ்சி கேட்டிருந்தாங்க, பழைய ஃபிங்கர் பிரிண்ட் சரி கேட்டிருக்காங்க அந்த கேள்வி. ஸோ உங்கள் 7th புக்கில் இந்த கேள்வி வரும். ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஒரு தொழில்துறை அமைப்பாளர் யார் அப்படின்னா தொழில் முனைவோர். ஸோ அவர் தான் வந்து ஒரு அமைப்பாளர். ஏன்னா அவர் தான் முடிவு பண்ணுவார். ஒரு தொழிலோடைய ஒரு ரிஸ்க் டேக்கர் யார் அப்படின்னா ஆண்டர்ப்னர் தான். ஏன்னா அந்த ஆண்டர்ப்னர் யார் அப்படின்னா தொழில் முனைவோர்னு சொல்லுவாங்க. ஸோ இவர் தான் வந்து அந்த தொழில் ஆர்கனைஸ் பண்ணுவார். இப்போ நம்ம சொல்லுவோம்ல உற்பத்தியின் காரணிகள்னு சொல்லுவாங்க, ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன் சொல்லி நமக்கு வந்து ஒரு 4 வகையாக இருக்கும். ஒரு பொருளை இப்போ இந்த பென் இருக்கு, இந்த பென் உற்பத்தி பண்ண தேவைப்படுதுன்னா மெயினாக 4 ஃபேக்டர் வேணும். ஒன்று என்னது? நிலம், லேண்ட், அப்புறம் லேபர், அப்புறம் கேபிட்டல், அப்புறம் ஆர்கனைசேஷன். ஸோ தமிழில் வந்து நிலம், ஊழியர்கள், மூலதனம், ஒரு அமைப்பு. ஏன்னா இந்த 4மே இருந்தால் தான் நம்ம ஒரு பொருளை உற்பத்தி பண்ண முடியும். இது 4மே இல்லாமல் நம்ம எந்த ஒரு பொருளையும் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. யோசிச்சு பாருங்க. இப்போ இந்த லேண்ட் இல்லாமல் நீங்கள் எதாவது பண்ண முடியுமா? ஒரு இடம் வேணும். அந்த இடம் தான் நீங்கள் உட்காந்து செய்ய முடியும், இல்லை அதை உற்பத்தி பண்ண முடியும். அடுத்து அதுக்கான லேபர் வேணும். அது ஸ்கில்டு லேபர், வாட் எவர் என்ன லேபர் நமக்கு வேணும். அடுத்து அதுக்கான ஒரு கேபிட்டல், மூலதனம் வேணும். பணம் வாங்கி அந்த குட்ஸை, அந்த அடிப்படையான ஆரிஜின் பொருளை வாங்கி மேட் பண்ணணும். இன்னொன்று அது அமைப்பாக இருக்கணும். ஒரு அமைப்பாக இருந்தால் தான் அது ப்ராப்பரைஸ்டாக நமக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு அவுட்புட் கிடைக்கும். ஸோ அதனால தான் வந்து இதை ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன் சொல்லுவாங்க. அப்போ ஒரு ஆண்டர்ப்ரனர்ன்றவர் தொழிலை உருவாக்குவார். அவர் வந்து இந்த 4 ஃபேக்டரையும் பயன்படுத்துவார், ரிஸ்க் எடுப்பார், அவர் இன்வெஸ்ட் பண்ணுவார், சேவ் பண்ணுவார், எல்லாம் பண்ணுவார். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் 2 இருக்குல்ல, நிலம் மற்றும் ஊழியர்கள், இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா முதன்மையான தேவைன்னு சொல்லுவாங்க. இப்போ இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பிரைமரியான ஒரு ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன். இது கூட இல்லாமல் இதுக்குள்ள பிரச்சனை கிடையாது. இது வந்து 2ஆம் நிலை தான். இது கட்டாயமாக இருக்க வேண்டிய ஒரு காரணி தான் லேண்டும் லேபரும். ஸோ அப்போ ஆன்சர் 4வதுக்கு என்னது? டி தான் ஆன்சர். சரியா? ஸோ அதனால் வந்து இந்த புக்ஸை நமக்கு வந்து டீகோட் பண்ண தான் இந்த கொஸ்டின் எடுத்துருக்கேன் உங்களுக்கு நான். ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நமக்கு ரொம்ப ஹைலி எக்ஸ்பர்டட் கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு நான் சூஸ் பண்ணியிருக்கேன். 5th கொஸ்டின் பாருங்கள். ஸோ தொழில் முனைவோரின் சிறப்பு பண்புகளை பெருந்தொகையாக தேர்வு செய்க. அதாவது ஒரு ஆண்டர்ப்ரனரோட கேரக்டர் என்ன? பொதுவாக நமக்கு தெரியும். ஏன்னா நமக்கு வந்து ஆண்டர்ப்ரனர் படி கேள்விகள் வந்து அடிக்கடி கேட்டிருக்கேன். அதனால தான் இந்த கொஸ்டின் நான் 2 வாட்டி வச்சிருக்கேன். ஸோ ஒரு ஆண்டர்ப்ரனருடைய ஒரு மெயினான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா வந்து அவர் வந்து என்னது? ஒரு சமூக மாற்றத்தை காணும் முகர்வர் ஆவார். ஆமாம். ஏன்னா அவர் ஒரு தொழில் நம்ம ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம எப்படி ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகும், எப்படி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஆண்டர்ப்ரனர் மாறுறாங்கன்னா ஒரு சமூகத்துக்கு தேவை என்ன? தேவையில்லாத ஒரு பொருளை உற்பத்தி பண்ணி நம்ம ஃபெயில் ஆயிரும். இந்த இடத்துல வந்து நமக்கு இப்போ கொரோனா வந்துச்சு, கோவிட் என்ன பண்ணாங்க? மாஸ்க் ப்ரொடியூஸ் பண்ணாலுமே அந்த மாஸ்க், சானிடைசர் ப்ரொடியூஸ் பண்ண பெரிய கோடீஸ்வரன் ஆகிட்டாங்க. அந்த பேராசமல் மாத்திரையை உற்பத்தி பண்ணவங்களும் கோடீஸ்வரன் ஆகிட்டாங்க. ஏன்னா அந்த நேரத்துக்கான தேவை. இப்போ சம்மந்தமே இல்லாமல் கொரோனா அப்போ நான் ஒரு ஐஸ்கிரீம் ஃபேக்ட்ரி ஆரம்பிச்சு உட்காந்துருக்கேன் அப்படின்னா அதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ அப்போ என்ன அப்படின்னா அந்த சூழ்நிலைக்கு அந்த சமூக தேவைக்காக உற்பத்தி பண்ணுறவங்க தான் ஒரு நல்ல ஆண்டர்ப்ரனர். ஸோ அப்போ அது ஒரு நல்ல ஒரு கேரக்டர். அப்போ அது அவங்களுடைய சிறப்பு தன்மையில் ஒரு தன்மையாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்போ அது வராது. 2வது பாருங்க. ஸோ ஒரு புத்தகத்தினை உருவாக்குவார். அதாவது புத்தகம்னா புதிய தன்மை, புதிய திட்டத்தை, அதாவது இன்வெர்ட்டர், ஒரு வாட் இஸ் இன்வென்ஷன்ஸ்.
ஸோ வாட் இஸ் இன்வென்ஷன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு புதிய கண்டுபிடிப்புகள். இப்ப நான் சொன்ன மாரி இப்ப ஸ்மார்ட் போர்ட் இருக்கு, ஸ்மார்ட் டிவி இருக்கு, இப்ப மொபைல் ஃபோன்ஸ் இருக்கு. ஒரு காலத்துல பெரிய ஃபோன் வச்சிருந்தோம். ஸோ எவல்யூஷன் ஆகி என்ன இருக்கு, இப்ப நமக்கு வந்து வாட்ச்லயே வந்து மொபைல் வந்துருச்சு. ஸோ அந்த லெவலுக்கு இன்னோவேஷன்ஸ் இருக்கும். அதுவும் ஆன்டர்பிரினியரே ஒரு சில ஏன்னா அதுதான் ஆன்டர்பிரினர். வாட்ஸ் அ நியூ ஐடியா. நியூ ஐடியாவ மேக் பண்ணது தான் என்னது? ஒரு ஆன்டர்பிரினர் அம்சம். அடுத்து பாருங்க, வெகுமதி செலவை தீர்மானிக்க மாட்டார். அ இது வந்து நம்ம கண்டிப்பா கிடையாது. ஏன்னா வந்து ஒரு ஆன்டர்பிரினர் ஒரு ஒரு தொழில் முனைவோருடைய முக்கியம் தெரியுமா? அவரு ரிஸ்க்கும், ரிவார்டையும் அவர் எப்பவும் என்ன பண்ணுவாரு? கன்சிடர் பண்ணுவாரு. வாட் இஸ் ரிஸ்க் ரிவார்ட்? ரிஸ்க் ரிவார்ட்னா என்ன அப்டின்னா, ஸோ நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட் பண்றோம்? அதுல லாஸ் ஆனா எவ்வளோ லாஸ் ஆகட்டும்? ப்ராஃபிட் எவ்வளோ இருக்கணும்? இதுதான் ரிஸ்க் ரிவார்ட்ன்னு சொல்லுவாங்க. இப்ப நீங்க ஒரு 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 ரூ. 1,00,000 நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா, அந்த ரூ. 1,00,000ல உங்களுக்கு ப்ராஃபிட் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி நீ ஃபிக்ஸ் பண்ணுவீங்கல்ல? பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு ஆன்டர்பிரினர் கண்டிப்பா பண்ணுவான். ஒரு 10% எனக்கு வந்து ஒரு ஒரு மாசத்துக்கு 10% ப்ராஃபிட் வந்தா போதும். லாஸ் ஆச்சுன்னா ஒரு 5% லாஸ் ஆகட்டும். இதுக்கு பேரு ரிஸ்க் ரிவார்ட்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரிஸ்க், இது ரிவார்ட். ஸோ அது கண்டிப்பா எடுப்பான். அது இல்லாம எப்படி ஒரு தொழில் முனைவரால இருக்க முடியும்? அப்ப அது இல்லன்னு சொல்றாங்க. அது மாட்டார். இது தவறு. அப்ப ஒரு வெகுமதி செலவினை தீர்மானிக்க மாட்டார்ல, தீர்மானிப்பார். அப்ப உற்பத்தி அலகினை இருப்பிடத்தில் தீர்மானிக்கப்பார். இது சரிதான். ஸோ அவருடைய எவ்வளோ தேவை, எவ்வளோ உற்பத்தி பண்ணணும், எந்த இடம், நான் சொன்னேன்ல ஆரம்பம் சொன்ன மாரி வந்து எந்த இடத்துல என்ன தொழில் பண்ணணும்னு சொல்லி அவருக்கு தெரியும் அவருக்கு. அப்ப அதுவும் டியும் சரியானது தான். அப்ப தவறு எது தவறான ஒரு பண்பு அப்படின்னா, இந்த சி தான். ஏன்னா, ஒரு ஆன்டர்பிரினர் இருந்தாருன்னா என்ன பண்ணுவாரு அவரு? கண்டிப்பா ரிஸ்க்கும், ரிவார்டையும் கன்சிடர் பண்ணாம தொழில் பண்ண மாட்டார். சரியா? அப்ப 5வது ஆன்சர் சி. இது புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. புரியலன்னா திருப்பி ஒரு பாருங்க. ஏன்னா நமக்கு வந்து ஒரு எல்லா விஷயத்தையுமே வந்து கான்செப்ட்ல அப்ரோச் பண்ணி பழகுங்க. ஏன்னா இப்ப நீங்க இந்த குரூப் 1 கொஸ்டின்ஸ் கொஞ்சமா எடுத்து பாருங்க. ஏன்னா எஸ்ஐ நான் என்ன குரூப் 1 பார்க்கணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா நமக்கு வந்து அதெல்லாம் ஒரு அனுபவம் தான். ஏன்னா பொதுவாவே ஒரு போட்டித் தேர்வ பொறுத்தவரைக்குமே, படிப்புன்றது ஒரு விஷயம் கிடையாது. யாருனாலும் படிக்கலாம். இப்ப நம்ம வீடியோ எடுக்கிறவங்களுக்கு நீங்க கொஸ்டின்ஸ் பார்க்குறீங்க, படிக்கிறீங்க. அது மேட்டர் கிடையாது. ஆனா அது வந்து என்ன கத்துக்கிறீங்க? ஏன்னா நமக்கு வந்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் உடைய பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, படிக்கிறது எல்லாமே ஆன்ஸரா வரவே வராது. அப்ப நம்ம இவ்வளோ படிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து, அந்த படிச்சத நீங்க அப்ளை பண்ணணும். இப்ப நீங்க ஏதோ ஒண்ணு படிச்சிருப்பீங்க. ஆனா அது அது வந்து வேற கொஸ்டின்ல ஒரு ஆப்ஷனா இருக்கும். அப்ப அந்த ஆப்ஷன் என்ன நீ டீகோட் பண்ணலாம். ஓகே, இந்த கேள்விக்கு இந்த ஆப்ஷன் வராது அப்படின்னு சொல்லி அந்த ஆப்ஷன் எலிமினேட் பண்ணலாம். ஸோ எலிமினேஷன் தான் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுடைய ஒரு பெஸ்ட் பிரின்சிபலே. அத நம்ம ஃபாலோ பண்ணணும். அத பண்ணாம எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு மகப் பண்ணிக்கிட்டு, இதுக்கு இது என்ன, இதுக்கு இதுன்னு சொல்லி நமக்கு ஒன்லைன்ல படிச்சு பழகாதீங்க. அது மேபி உங்களுக்கு ஒரு சில கொஸ்டின் யூஸ் ஆகும். அந்த ஒரு சில கேள்விகள் வந்து நமக்கு நார்மலாவே தெரியும். ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு அடிப்படைய புரிஞ்சுக்கோங்க. பேசிக் கான்செப்ட் நீங்க புரியணும். அதுக்காக தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா இப்ப இதுக்கு ஆன்ஸர் வந்து சின்னு சொல்லிடலாம். ஆனா அத ஏன் சொல்லக்கூடாதுன்னா வந்து நமக்கு ஒரு பேசிக் கான்செப்ட் இருக்கணும். கண்டிப்பா இருந்தா தான் நம்மளால என்ன பண்ண முடியும்? சக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா? 5த் ஒன் ஆன்சர் சி. தென் அடுத்து நான் சொன்ன மாரி இந்த சூப்பர் காம்போ புக் நமக்கு வந்து ஆல்ரெடி பார்த்து சொல்லியிருந்தேன். ஸோ 27 புக். ஸோ இந்த புக் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு புக்குமே ஒரு அவ்வளோ பெக்குலரா இருக்கும். ஆல்ரெடி நான் இந்த வீடியோஸ் ஃபுல்லா நானே போட்டிருப்பேன் உங்களுக்கு. ஸோ இந்த புக் வாங்கணும் ரிவ்யூ நீங்க கேட்டு பாருங்க. ஸோ இந்த புக்குக்கு இப்போ ஆஃபர் குடுத்த மாரி இந்த புக்கும் டெஸ்ட் பேட்ச் சேர்த்து ஒரு பிரைஸ் குடுக்குறாங்க. ஸோ கண்டிப்பா அந்த புக்க நீங்க யூஸ் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு ஆன்லைன்ல கணியன் புக்ஸ் டாட் இன் வெப்சைட்ல பண்ணா உங்களுக்கு கொரியர் சார்ஜ் கிடையாது. தமிழ்நாட்டுல எங்க இருந்தும் நெக்ஸ்ட் டே உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க. ஸோ ரிவிஷன் பண்றதுக்கும், இல்ல நீங்க திருப்பி இத ஒரு லாங் டர்மா படிக்கிறதுக்கும் இந்த புக் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ கன்சிடர் பண்ணுங்க. சரி 6த் கொஸ்டின் பார்க்கலாம். 6வது கேள்வி பாருங்க. ஸோ தவறான இணையை காண்கன்னு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் கூற்று 1 பாருங்க. பொதுத்துறை பொருளாதாரத்தின் முழு வளர்ச்சியாக செயல்படுகிறது. ஓகே. 2வது கூற்று பொதுத்துறை சேவை நோக்கத்திலும், தனியார் துறை லாப நோக்கத்திலும் செயல்படுகிறது. ஓகே. என்ன கேட்கிறேன், எது வந்து தவறுன்னு கேட்டிருக்காங்க. சரியா? இது வந்து தவறுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பொதுத்துறைனா என்ன அப்படின்னா வந்து அரசாங்கத்தோடைய பங்கு உள்ள எல்லா துறையும் பொதுத்துறை தான். பொதுவாவே ஒரு துறையில 50%க்கு மேல ஷேர் அரசு வச்சிருந்துச்சுன்னா, அது வந்து ஒரு பப்ளிக் செக்டர். ஒரு பொதுத்துறை. 50% மேல சரியா? நாட் ஒன்லி 100% கிடையாது. 50%க்கு மேல வச்சிருந்தா அது என்னது? ஒரு பொதுத்துறை. சரியா? அப்ப தனியார் துறை தெரியும் உங்களுக்கு. தனியார் அமைப்பு வச்சிருந்தா தனியார் துறை. சரியா? 2 தான் மெயினா எக்கானமில வந்து பெரிய ரோல் பண்ணும். பப்ளிக் செக்டார் அண்ட் பிரைவேட் செக்டார். ஸோ இந்த பப்ளிக் செக்டார் பொறுத்தவரைக்குமே அப்ப ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? பொதுத்துறை பொருளாதாரத்தின் முழு வளர்ச்சி செயல்படுது. கரெக்ட் தான். பப்ளிக் செக்டாரும் எக்கனாமிக்கா தான் இருக்கு. தனியார் துறையும் எக்கனாமிக் குரோத்தா இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நமக்கு சரி. ஆனா கொஸ்டின் வந்து எது தவறுன்னு நான் கேட்டிருக்கேன் உங்களுக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் நமக்கு என்னது? சரியானதா அப்ப வராது. சரியா? செகண்ட் பாருங்க. பொதுத்துறை சேவை நோக்கத்தில் இயங்குகிறது. தனியார் துறை லாப நோக்கத்தில் இயங்குகிறது. ஸோ இப்ப இந்த இடத்துல நீங்க கன்ஃப்யூஸ் ஆவீங்க. சரி நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு? ஸோ பொதுத்துறை அரசாங்கம் நடத்துது. அப்ப அரசாங்கம் சேவை பண்ணுவான்னு நினைக்கிறீங்க. கிடையாது. ஏன்னா பொதுத்துறை என்பது என்ன அப்படின்னா, அரசோடைய 50% தான் பங்கு இருக்கு. இப்போ மிச்சம் யாருது இருக்கு? தனியார் இருக்கும், மக்களோடது இருக்கும். ஸோ அப்ப இது எப்படி இல்ல அது எப்படி நீங்க வந்து நீங்க ஒரு
சேவை பண்ணுறேன்னு நினைக்கிறீங்கன்னா தவறு. ஏன்னா பொதுத்துறை என்பது என்ன அப்படின்னா, அரசுக்கு லாபம் தரக்கூடிய, வருவாய் தரக்கூடிய ஒரு சோர்ஸ் தான் இந்த பொதுத்துறைகள். இந்த பொதுத்துறைனா யாருன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்தியன் ஆயில், பாரத் பெட்ரோலியம், செயில், கெயில், ஓஎன்ஜிசி, பிஎஸ்என்எல், இதில் என்னது அரசு பொதுத்துறைகள். இதெல்லாம் சேவையாக பண்ணுறாங்க. சேவை பண்ணுறாங்கன்னா எப்படி சேவை பண்ணுறாங்கன்னா, மக்களுக்கு வந்து ஒரு அஃபோர்டபுள் ரேட்டு கிடைக்கணும். அதாவது ஒரு 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 எளிமையான கிடைக்கிற அளவுக்கு பண்ணுறாங்க தவிர, அவங்க இலவசமாக தர மாட்டாங்க உங்களுக்கு அதை. அவங்க அது மானியம் தர மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, அதன் மூலமா அரசுக்கும் லாபம் போகுது. அந்த மிச்சம் 50% வச்சிருக்கக்கூடிய பொதுமக்கள் மற்றும் முதலீட்டாளர்களுக்கு என்ன பண்ணுவோம்? பங்கு போகும். ஸோ அதனால என்ன ஆகும்னா வந்து, இந்த பொதுத்துறையும் சரி, தனியார் துறையும் சரி 2 பேரோட நோக்கம் என்னது? லாபம் தான் ஃபர்ஸ்ட்டு. 2 பேர் நோக்கமும் லாபம் தான். அதில் தனியாரை விட பொதுத்துறை கொஞ்சம் சேவை மனப்பான்மை இருக்கும். அதாவது அதுக்குன்னு சொல்லி பொதுத்துறை முழுக்க முழுக்க லாபத்துக்கு மட்டும் தான் கிடையாது. கொஞ்சம் சேவைத்துறை. அதாவது மக்கள் நலனையும் கன்சிடர் பண்ணுவாங்க. மக்களால் வாங்கக்கூடிய விலைகளையும் கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் வந்து நமக்கு 2மே என்னது? 2மே லாப நோக்கம் தான். சேவை மட்டும் நோக்கம் கிடையாது. உங்களுக்கு லாபமும் நோக்கமாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. சரியா? அப்போ செகண்ட் ஒன் தப்பு நமக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் சரி, செகண்ட் ஒன் தப்பு. அப்போ ஆன்சர் என்னது? ஒன்லி 2 தான் ஆன்சர். ஸோ புரிஞ்சுச்சா உங்களுக்கு? ஸோ இந்த பப்ளிக் செக்டர் இதை பற்றி ஒரு கொஸ்டின் கேட்பேன் எப்போவுமே. ஏன்னா நம்ம பொதுவாக பார்த்தீங்கன்னா, இந்திய அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா? இந்த பொதுத்துறை, தனியார் பொதுத்துறையை வந்து நமக்கு ஒரு 3 வகையாக பிரிச்சிருக்காங்க. அதோடைய வருமான அடிப்படையில் வச்சு. அது என்னன்னா வந்து இந்த மகாரத்னா சொல்லுவாங்க. மகாரத்தினம், நவரத்தினம் மற்றும் மினி ரத்தினம் சொல்லுவாங்க. ஸோ நவரத்னம் என்ன அப்படின்னா வந்து அரசுக்கு அதிகமான லாபம் தரக்கூடியது. ஒரு வருஷத்துக்கு அவங்க வருமானம் மட்டும் 5000 கோடி இருக்கும். லாபம் மட்டும் 5000 கோடி இருக்கும். அந்த மாதிரி ஒரு 14 கம்பெனிஸ் வந்து நமக்கு இந்தியாவில் வந்து இப்போ மகாரத்னா இருக்குது. இப்போ ஓஎன்ஜிசி, கெயில், செயில், இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட், இந்த மாதிரி வந்து அதெல்லாம் படிக்கும் நீங்கள் எக்ஸாமுக்கு. அதெல்லாம் நீங்கள் என்னன்னு சொல்லி படிங்க. உங்களுக்கு நான் அடுத்தது கிளாஸ் அதை நடத்துகிறேன் உங்களுக்கு. அதுக்கு அடுத்து நவரத்னம்னா அதுக்கு அடுத்த கட்டம். அதாவது நம்மளுடைய ஆர்விஎன்எல், பிஎஸ்என்எல், என்எல்சி, இந்த மாதிரி வந்து நவரத்னான்றது அதுக்கு அடுத்த ஒரு கொஞ்சம் லாபம் கம்மியாக இருக்குது. அதுக்கு 3வது கட்டம் வந்து மினிரத்னா. இது வந்து நம்மளுடைய இந்த ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அந்த மாதிரி சின்ன சின்ன கம்பெனிஸ் இங்கே இருக்கும். சரியா? ஸோ இந்த 3மே வந்து பொதுத்துறையுடைய ஒரு லாபத்துக்காக இதை பிரிச்சிருப்பாங்க. இது ஏன் இப்படி பிரிக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு அங்கீகாரம் தரும்போது முதலீட்டாளர்கள் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதனால தான் மாதிரி மகா, நவா, மினின்னு சொல்லி இந்திய அரசு 3 வகையாக என்ன பண்ணியிருக்காங்க? பிரிச்சிருக்காங்க. சரியா? ஸோ அடுத்து 7வது கேள்வி வாங்க. ஹூ இஸ் கால்ட் அஸ் எ ஃபாதர் ஆஃப் பப்ளிக் செக்டார் என்டர்பிரைசஸ்? தமிழில் வந்து இந்திய பொதுத்துறை நிறுவனத்தின் தந்தைன்னு அழைக்கப்படுவர் யார்? ஸோ ரொம்ப நல்ல கேள்வி. இந்த கேள்வியும் உங்களுக்கு புக்கில் இருக்குது. ஸோ இது நிறைய டைம் கேட்டிருக்காங்க கேள்வி உங்களுக்கு. ஸோ இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து வி. கிருஷ்ணமூர்த்தி. இந்த கிருஷ்ணமூர்த்தின்றவர் என்னன்னா, அப்போ இந்த நேருவுடைய ஒரு ரொம்ப விருப்பத்துக்குள்ளான நபர். ஏன்னா இவருடைய காலத்தில் தான் 1960களில் தான் வந்து இந்த பப்ளிக் செக்டார்னு சொல்லக்கூடிய பொதுத்துறைகளுடைய வளர்ச்சி அதிகமாக இருந்துச்சு. ஏன்னா இந்த பொதுத்துறையின் ஒரு வடிவமைப்பாளர் யார்? ஆர்கிடெக்சர் ஆஃப் பப்ளிக் செக்டார் யாருன்னா நேரு தான். ஸோ ஹூ வாஸ் கால்டு ஆர்கிடெக்சர் ஆஃப் பப்ளிக் செக்டார் கேட்டாங்கன்னா நேரு. நேரு தான் வந்து பொதுத்துறையை வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாரு. ஏன்னா அரசுக்கு வருமானம் 2 வகையாக வருங்க. ஒன்று வரியில் வரும், இன்னும் வரி இல்லாமல் வரும். அதாவது டேக்ஸ் ரெவன்யூ, நான் டேக்ஸ் ரெவன்யூ சொல்லுவாங்க. வரியற்ற வருமானம், வரி வருமானம். ஸோ வாட் இஸ் வரி வருமானம்? வரி மூலமாக இருக்கக்கூடிய வருமானத்தை நம்ம டேக்ஸ் ரெவன்யூ சொல்லுவோம். அது பக்கம் இருக்கட்டும். வாட் இஸ் நான் டேக்ஸ் ரெவன்யூ அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து வரி இல்லாமல் அரசுக்கு எப்படி வருமானம் வரும்? ஃபைன் மூலமாக வரும், இல்லை ஃபீஸ் மூலமாக வரும், இல்லைனா நமக்கு வந்து இந்த மாதிரி பொதுத்துறையுடைய வருமானத்துலேருந்து வரும். ஸோ அப்போ இதைத்தான் மேம்படுத்தணும்னு சொல்லி நேரு வந்து ஆரம்பத்திலேருந்தே குறிப்பிடுவார் விஷயத்தை. ஸோ நேரு என்ன சொல்வார்னா, இந்த பொதுத்துறை நிறுவனம் என்பது இந்திய பொருளாதாரத்தின் கோயில் கோபுரங்கள்னு சொல்லுவார். ஸோ டெம்பிள் டவர்ஸ் ஆஃப் இந்தியன் எக்கனாமின்னு சொல்லி இந்த வார்த்தை குறிப்பிடுவார். ஸோ அதுக்கு வந்து ஒரு ரொம்ப சப்போர்ட்டிவ் வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிருஷ்ணமூர்த்தின்றவர். ஸோ கிருஷ்ணமூர்த்தி யாருன்னா ஃபாதர் ஆஃப் இந்தியன் பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ். ஸோ இவருடைய காலகட்டத்தில் நமக்கு இந்த செயில் கம்பெனி வரும். செயில் இருக்குல்ல, ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அப்புறம் நம்மளுடைய ஓஎன்ஜிசி. ஸோ இந்த மாதிரி வந்து சில முக்கியமான பெருந்துறைகள் வந்து இவருடைய காலகட்டத்தில் தான் வந்திருக்கும். அது வந்ததுக்கு காரணம் இந்த கிருஷ்ணமூர்த்தின்றவர் தான். ஸோ இவர் எக்கனாமியோடைய ஒரு மிக முக்கியமான பர்சனாக இருப்பார். அதில் மிச்சம் அந்த மகன் லோபஸ்ன்றவர் பார்த்தீங்கன்னா இவருடைய காலம் இங்கே படிப்பீங்க. இவர் என்ன சொல்லுவாங்கன்னா ஃபாதர் ஆஃப் ஸ்டாட்டிக்ஸ், புள்ளியியல் தந்தைன்னு சொல்லுவாங்க. ஸோ இவருடைய காலத்தில் தான் வந்து இந்த கனரக தொழிற்சாலை இருந்திருக்கும். நம்ம 2ஆம் 5ஆம் திட்டத்தில் நீங்கள் படிப்பீங்க. அவன் பார்க்கலாம் பின்னாடி. சரியா? ஸோ அது மாதிரி வந்து சில முக்கியமான நபர்களை பற்றியும் நம்ம ஃபியூச்சர்ஸில் பார்க்கலாம். அப்போ 7வது கேன்சர் என்னது? பி. ஓகே. அடுத்து ஸோ எந்த நாள் அன்னைக்கு நம்மளுடைய நிதி ஆயோக் துவங்கப்பட்டது? நிதி ஆயோக் செயல்படுத்த துவங்கிய நாள் எது அப்படின்னா, இது ரொம்ப ஒரு ஃப்ரீக்வெண்ட்டாக கிடைக்க கேள்வி, எல்லாத்துக்கும் தெரியும். என்ன ஆன்சர்? 1/1/2015 ஜனவரி 1, 2000. நிதி ஆயோக்குன்ற அமைப்பு. நிதி ஆயோக்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா
இதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்திய திட்ட ஆணையத்துக்கு மாற்றாக வந்த அமைப்பு தான் இது. இது நிறைய டைம் உங்களுடைய எஸ்ஐ எக்ஸாம் கேட்டிருப்பாங்க. பிளானிங் கமிஷனுக்கு மாற்றாக வந்தது யாரு? பிளானிங் கமிஷன் இப்போ உருவாக்குனாங்க. இந்த பிளானிங் கமிஷன் இந்திய ஆயோக் இல்லாத ஒரு எந்த எக்ஸாம் கிடையாது. டிஎன்பிஎஸ்சி எடுத்துக்கோங்க, எஸ்ஐ எடுத்துக்கோங்க, போலீஸ் எடுத்துக்கோங்க. எக்கனாமியில் இந்த பிளானிங் கமிஷன் நித்தி ஆயோக் ரெண்டை பற்றியும் இல்லாத கேள்வியே கிடையாது. ஸோ கண்டிப்பாக அதை கேட்பாங்க. ஸோ திட்ட ஆணையம் வந்து ஆக்சுவலாக 15 மார்ச் 1950 ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ அதுக்கு மாற்றாக நிதி ஆயோக் வந்து உருவாயிருக்கும். அப்போ திட்ட ஆணையம் என்னை கலைச்சாங்க 13 ஆகஸ்ட் 2014 தான் திட்ட ஆணையம் கலைக்கப்பட்டது. ஸோ அதுக்கு மாற்றாக வந்த அமைப்பு தான் நிதி ஆயோக். ஸோ எதுக்காக அது மாற்றினாங்கன்னு கேட்டிங்கன்னா வந்து ஸோ திட்ட ஆணையம் என்பது வந்து ஒரு மைய திட்டமிடல், அதாவது சென்ட்ரலைஸ்டு பிளான் சொல்லுவாங்க. மத்திய அரசின் அதிகாரம் தான் இருக்கும், மாநிலத்துக்கு பவர் கிடையாது. ஆனால் நிதி ஆயோக்னது ஒரு டீசென்ட்ரல்டு பவர், அதாவது அதிகார பரவலாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. அது போக வேற என்ன சொல்லுவாங்கன்னா இந்த நிதி ஆயோக் வந்து ஒரு கூட்டாட்சின்னு சொல்லுவாங்க. கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசத்துக்கான ஒரு அமைப்பாக பார்க்குறாங்க. ஏன்னா இங்கே மாநிலத்துடைய பங்கு இங்கே இருக்கும் சரியா. ஸோ அதனால் நிதி ஆயோக் வந்து இது மாற்றினேன்னு சொன்னாங்க. வேற என்ன சொன்னாங்கன்னா திட்ட ஆணையம் வந்து ஒரு மேலிருந்து கீழ் நோக்கு பொருளாதாரம், அதாவது டாப் டு டவுன் அப்ரோச்னு சொல்லுவாங்க. எதை? பிளானிங் கமிஷன். நிதி ஆயோக் என்னது? பாட்டம் டு அப் அப்ரோச், கீழிருந்து மேல் நோக்குன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நிறைய விஷயங்கள் வித்தியாசம் சொல்லுவாங்க. இது உருவாக்கப்பட்ட ஆண்டு 1 ஜனவரி 2015. தலைவருக்கு யாரு? பிரதமர் தான். ரெண்டுமே பிரதமர் தலைவர் இருப்பார். பிளானிங் கமிஷன் பிரதமர் தான், இதுக்கு பிரதமர் தான். அண்ட் இன்னொரு கேள்வி அடிக்கடி கேட்பாங்க, நிதி ஆயோக் இந்த நித்தின்ற வார்த்தைக்கு விரிவாக்கம் என்னன்னு சொல்லி நிறைய டைம் கேட்பாங்க. இதையும் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த நிதின்ற வார்த்தைக்கு விரிவாக்கத்தை நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு செக் பண்ணி அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகே. ஸோ நீங்கள் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கணும், இன்ட்ராக்ட் பண்ணணும். நான் மட்டும் பேசி இருந்தால் அதுக்கு வேலையாகல, நல்லா இன்ட்ராக்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். அடுத்து 9வது கேள்வி வாங்க. விச் கண்ட்ரோல் த ரெகுலேஷன் ஆஃப் பேப்பர் மணி, அதாவது காகித பணத்தை கட்டுப்படுத்தும் ஒழுங்குமுறைப்படுத்துவது யாரு? ஓகே சூப்பர். இதுக்கு என்ன ஆன்சர் தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. பொதுவாகவே கரன்சி, ஒரு நாட்டோடைய பணத்தை அச்சடிப்பது யார் அப்படின்னா அந்த நாட்டோடைய மைய வங்கி. இப்போ ஒவ்வொரு நாட்டுக்கும் மைய வங்கி இருக்கும். நமக்கு யார் மைய வங்கி? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ ஆர்பிஐ தான் இந்தியாவுடைய மைய வங்கி. அது 1935 ஃபார்ம் பண்ணுறாங்க. அதுக்கான ஆக்ட் எப்போ வருது? சட்டம் 34 வருது சரியா. ஸோ ஆர்பிஐ பற்றியுமே உங்களுக்கு இந்த வங்கிகள் பற்றி ஒரு கேள்வி கண்டிப்பாக இருக்கும். உங்களுடைய எஸ்ஐலையோ இல்லை போலீஸ்லையோ எந்த ஒரு எக்ஸாம்லையுமே அந்த பேங்கிங் பற்றி பாடம் இருக்கும். குறிப்பாக ஆர்பிஐ உருவாச்சு, முதல் ஆளுநர் யார், அவங்க அந்த சட்டம் என்ன, எந்த ஆண்டு தேசியமயமாக்குனாங்க, 49 தேசியமயமாக்குனாங்க. அண்ட் ஆர்பிஐ முதல் ஆளுநர் யார்? ஓஸ்மான் ஸ்மித் இருப்பார். இப்போ யார் இருக்கா? சஞ்சய் மல்ஹோத்ரா இருக்காரு. ஸோ அந்த மாதிரி வந்து எப்போயுமே ஆர்பிஐ பற்றி ஒரு கேள்வி கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த ஆர்பிஐ உடைய ஒரு பவர்ஸ் பற்றி கொஸ்டின் கேட்பாங்க. அது அதிகாரம் என்ன? வங்கின்னு சொல்லுவாங்க, அது அரசின் வங்கின்னு சொல்லுவாங்க, இல்லை ரூபாய் அச்சடிப்பது, அல்லது இந்த அந்நிய செலாவணி ஒழுங்குபடுத்துறது, அப்புறம் இந்த கடைசி வாய்ப்பாக இருப்பாங்க வங்கிகளுக்கு, அப்புறம் பண கொள்கையை கட்டுப்படுத்துவாங்க. இந்த மாதிரி வந்து இந்த ஆர்பிஐ பற்றி உங்களுக்கு எப்போ கொஸ்டின் கேட்பாங்க. அண்ட் ஆர்பிஐ வர்றதுக்கு முன்னாடி இந்தியாவோட மைய வங்கி யாரும் உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் ஆர்பிஐ வந்து 1934-5 தான் வருது. ஆனால் ஆர்பிஐ வர்றதுக்கு முன்னாடி இந்தியாவுக்கு ஒரு மைய வங்கி இருந்துச்சு. அந்த பேங்க் வந்து இப்போ வேற ஒரு பேங்காக இருக்குது. எனக்கு அதையும் தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் கொடுக்குறேன். ஸோ ஆர்பிஐ வந்து இந்தியாவுடைய ஒரு முக்கியமான வங்கியை நம்ம கன்சிடர் பண்ணிக்குவோம். நமக்கு எப்படி ஆர்பிஐ பொறுத்த வரைக்குமே நமக்கு மட்டும் கிடையாதுங்க. நீங்கள் ஆர்பிஐ 35 ஃபார்ம் ஆச்சு. ஆர்பிஐ 47 வரைக்கும் பார்த்தீங்கன்னா பர்மா இருக்குல்ல, பர்மான்னு அர்த்தம் இப்போ மியான்மர், இந்த பர்மாவுக்கு மைய வங்கியாக செயல்பட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் தனி பேங்காக ஆரம்பிச்சாங்க. ஏன்னா பர்மாவும் இந்தியா தான் முன்னாடி இந்தியாவோட எல்லைகளாக இருந்துச்சு. அப்புறம் தனி கண்ட்ரியாக பிரிஞ்சாங்க. அதே மாதிரி 48 வரைக்குமே பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானின் மைய வங்கி யார்? அதுவும் ஆர்பிஐ தான். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வாஸ் ஆல்சோ கால்டு சென்ட்ரல் பேங்க் ஆஃப் பாகிஸ்தான். இப்போ தனித்தனியாக பேங்க் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பாகிஸ்தானுக்கு வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் பாகிஸ்தான் பேங்க் வச்சிருக்காங்க தனியாக. சரி, அதனால் வந்து ரூபாய் அச்சடிப்பது யார் அப்படின்னா ஆர்பிஐ தான். ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ரூபாயில் ₹1 மட்டும் ஆர்பிஐ அடிக்க மாட்டான். ₹1 யார் அடிப்பா? இந்திய அரசாங்கம் அடிக்கும். ஏன்னா மற்ற எல்லா ரூபாயுமே ஆர்பிஐ பிரிண்ட் பண்ணும். ஆனால் ₹1 தாள் பார்த்துருப்பீங்க எல்லாருமே. அந்த ₹1 மட்டும் பிரிண்ட் பண்ணுறது யார் அப்படின்னா ஆர்பிஐ கிடையாது, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அதில் கையெழுத்து போகிறது யார்? இப்போ பொதுவாக எல்லா நோட்லையுமே ஆர்பிஐ கவர்னர் சைன் பண்ணுவார். ஆனால் இதே ₹1 நோட்டில் சைன் பண்ணுறது யாருன்னா பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் செக்ரட்டரி, இது செயலாளர் சைன் பண்ணுவார். ஸோ அது ஒரு அடிக்கடி கேட்ட ஒரு கேள்வி உங்களுக்கு சரியா. அண்ட் அடுத்த கேள்வி 10வது கேள்வி பார்ப்போம். ஸோ வாட்ஸ் டெஸ்ட் ஆஃப் ஃபால், அது தமிழில் விலை குறைந்தால் பணத்தின் மதிப்பு உயர்வது என்பது என்ன? அவங்களுக்கு இந்த இன்ஃப்ளேஷன், பணவீக்கம் பணவாட்டம் பற்றி கேட்பாங்க. ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப சிம்பிள். இந்த பணவீக்கம் பணவாட்டத்தை பற்றி சொல்கிறேன் உங்களுக்கு. இன்ஃப்ளேஷன்னா பணவீக்கம், ஆப்போசிட் டிஃப்ளேஷன். ஸோ இது ரெண்டு தான் ஒரு எக்கனாமியோட ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். பொதுவாக அந்த விலைவாசிலாம் உயருது நம்ம நியூஸ் பார்ப்போம். ஏன் உயருதுன்னா டிமாண்ட் அதிகமாக, டிமாண்ட் ஆக என்ன ஆகும்? விலைவாசி உயரும் இல்லையா. அது ஏன் உயருது? சப்ளை கம்மியாச்சுன்னா. உங்களுக்கு தியரி இருக்குங்க, அதாவது டிமாண்ட் லா, சப்ளை லான்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது ஒரு சார்ட் மாதிரி ஒரு பெரிய கான்செப்ட். இது உங்களுக்கு சிம்பிளாக சொல்லிடுறேன்.
இந்த லா ஆஃப் சப்ளை. ஒரு பொருளோட தேவை எப்போ ஒரு பொருள் விலைவாசி அதிகரிக்கும்? டிமாண்ட் அதிகரிச்சா விலையும் அதிகரிக்கும் தானே. டிமாண்ட் குறைஞ்சிச்சுன்னா விலையும் குறையும். சரியா? அதே சப்ளை அர்த்தம் வழங்குதல். அப்போ ஒரு பொருளுக்கு எப்போ சப்ளை அதிகமாகும்? சப்ளை அதிகரிக்கும் போது விலை குறையும். இப்போ ஒன்றும் இல்லைங்க. இப்போ நமக்கு இப்போ எக்ஸாம்பிள் இப்போ தக்காளி இருக்குது. தக்காளி வந்து திடீர்னு ரூ. 100 போயிடுது. ரூ. 100 வந்து எதுக்கு போயிடுச்சு அப்படி? அது உற்பத்தி செலவு ஆயிடுச்சா? கிடையாது. அது எப்பயுமே உற்பத்தி செலவு ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்போ ஏன் ரூ. 100 போகுதுன்னா சப்ளை கம்மியாயிடுச்சு. அப்போ சப்ளை குறையும் பொழுது டிமாண்ட் அதிகரிக்கும். புரியுதா உங்களுக்கு? அப்படியே ஆப்போசிட் அது. சப்ளை அதிகரிச்சா டிமாண்ட் குறையும். இதான் ஒரு சிம்பிள் கான்செப்ட். இதை பேஸ் பண்ணி தான் ப்ரைஸ் முடிவு. டிமாண்டையும் சப்ளை வச்சுதாங்க ஒரு பொருளுக்கு விலை முடிவு பண்ணுவாங்க. இது ஒரு தியரி. சொன்னது யாரு? ஆல்ஃபர்ட் மார்ஷல். ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான அறிஞர் இவர். ஸோ லா ஆஃப் டிமாண்ட், லா ஆஃப் சப்ளை சொன்னது யாருன்ற கேள்வி கேட்டிருக்காங்க முன்னாடிலாம். ஆல்ஃபர்ட் மார்ஷல். சரியா? அப்போ இதை பேஸ் பண்ணி தான் பணவீக்கமும் வாட்டமாக ஏற்படுது. இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ இந்த பென் இருக்குது. இந்த பெண்ணோட மதிப்பு வந்து எம்ஆர்பி 10 ரூபா வச்சுக்கோம். ஒரு எம்ஆர்பி 10 ரூபா. வாட் இஸ் எம்ஆர்பி? மேக்ஸிமம் ரிட்டைல் ப்ரைஸ். இதை தாண்டி போகக்கூடாது அர்த்தம். இப்போ இந்த பெண்ணை வந்து திடீர்னு 100 ரூபாய்க்கு வாங்க ரெடியாக இருக்காங்க மக்கள். 10 ரூபா பேனாவை 100 ருபீஸ் கொடுத்து வாங்க ரெடியாக இருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம்? இந்த பொருளுக்கு மதிப்பு கூடிடுச்சு, பணத்துக்கு மதிப்பு குறைஞ்சிருச்சு. இதுக்கு பேர் தான் என்னது? பணவீக்கம் சொல்லுவாங்க. புரியுதா உங்களுக்கு? இல்லையா? ஸோ 3+ சொல்கிறேன் உங்களுக்கு. ஒரு பொருளோட மதிப்பு கூடி பணத்தின் மதிப்பு குறைஞ்சா அதுக்கு பேர் என்னது? பணவீக்கம், இன்ஃப்ளேஷன். அதை கண்ட்ரோல் பண்ண அரசு என்ன பண்ணும்? வரியை கூட்டும், இல்லை அரசு மானியங்களை குறைக்கும், வங்கியில் வந்து வட்டியை கூட்டுவாங்க. சரியா? அதான் இன்ஃப்ளேஷன். அப்போ டீஃப்ளேஷன் அர்த்தம் அது ஆப்போசிட். இந்த 10 ரூபா பேனாவை யாருமே வாங்க மாட்டான். திடீர்னு 1 ரூபாய்க்கு வந்துடுது விலை. 1 ரூபா கொடுத்தா வாங்கிக்கோங்க, யாராச்சும் வாங்கிக்கோங்க ப்ளீஸ் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இதுக்கு பேர் தான் டீஃப்ளேஷன் சொல்லுவாங்க. இந்த இடத்துல பொருளின் மதிப்பு குறைஞ்சு பணத்தின் மதிப்பு கூடுது. அப்போ இதுக்கு பேர் அது டீஃப்ளேஷன் சொல்லுவாங்க. புரியுதா இல்லையா உங்களுக்கு? அப்போ டீஃப்ளேஷன் ஆனால் என்ன பண்ணுவான்? அரசு வரியெல்லாம் குறைச்சிருவான், மானியங்களை கூட்டிடுவான். வங்கி என்ன பண்ணும்? வட்டிகளை குறைச்சிடும், பணம் புழக்கம் இல்லையில. ஸோ அப்போ விலைகள் குறைந்து பணத்தின் மதிப்பு உயர்ந்தா என்ன? அதுக்கு விலை குறைந்து பணத்தின் மதிப்பு கூடனா அது என்னது? பண வாட்டம், டீஃப்ளேஷன். புரியுதா இல்லையா உங்களுக்கு? ஸோ இதுவுமே உங்கள் புத்தகத்தில் இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த வீடியோஸை கண்டினியூவாக பார்க்கலாம் நம்ம. சரியா? ஸோ அடுத்தடுத்த சீரீஸில் அதை பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஸ்கூல் புக்கில் எக்கனாமிக் வந்து இந்த கொஷின்ஸ் தான் உங்களுக்கு அதிகப்படியாக இருக்குது. ஸோ உங்கள் எல்லாத்தையும் டீகோட் பண்ணி கொடுத்துட்றேன். ஸோ வரக்கூடிய ஃபியூச்சர்ஸ் இந்த வீடியோஸ்லாம் கண்டினியூவாக பாருங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி இப்போ புது பேட்ச் நமக்கு இப்போ நடந்துகிட்டு இருக்கு. இந்த புது பேட்சில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். ஆன்லைன் கிளாஸஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அதே கம்பைன்டு கோர்ஸ். சரியா? அதனால் டீட்டெயில் தேவைப்படுச்சுன்னா 78454747 நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.